ஓம் அபராஜிதாய வித்மகே பிரத்திங்கிராய தீமஹி தன்னோ உக்ரா பிரச்சோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று அமாவாசை விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கும்பகோணம் ஐயாவாடி ஸ்ரீ பிருத்திங்கிரா அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்று மாலை 5:47 வரை அமாவாசை திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது. இன்று மதியம் 12:05 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:02 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது. இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கிறார். சில காரிய தடைகள் வரும். அதனால கொஞ்சம் பொறுமை நிதானமா பண்றது நல்லது. வேலையை பொறுத்தவரையில் ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர்ல வேலை செய்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் வரும். ஆனால் அதையும் தாண்டி சமாளிச்சிருவீங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது. மாணவர்கள் சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சோப்பு குங்குமத்தால அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷப ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஹோல்சேல் வியாபாரம் பண்றவங்க, எஃப்எம்சிஜி சம்பந்தமான பிசினஸ், பிரான்ச்சைசி எடுத்து பண்றவங்க, ஏஜென்சி நடத்துபவர்கள், கமிஷன் ஏஜெண்டா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. ஓம் சுதர்சனாய வித்மகே ஹேதிராஜாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி கும்பிடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, பாசிட்டிவா இருப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கும். குரு பகவான் ராசியில் இருந்தா கூட சில விஷயங்கள் நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, அதே மாதிரி சிவில் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். உறவுகள் பலப்படும். நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகம் ராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமா இருக்கனால 10 ரூபாய் வந்தா 10 ரூபாய் இல்ல 11 ரூபாய் செலவு. சேமிப்பு கொஸ்டின் மார்க். அதனால தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, இல்லை டைரக்டா ஒரு புதுசாக ஒரு காரோ பைக்கோ வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பூரமுத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. வேலையில கவனமா இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. உங்களோட சுப்பீரியர் பாஸோட மோதல் வேண்டாம். நம்மளே கரெக்டா இருந்தாலும் அவங்க உங்க மேல குறை சொல்லுவாங்க. கல்யாணம் சம்பந்தமான வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. மனம் தளர வேண்டாம். பிசினஸை பொறுத்தவரை மளிகை வியாபாரம் செய்கிறவங்க, பூஜை பொருட்கள், நாட்டு மருந்து கடை, ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, விரயங்கள் கொடுக்கணும். ஏதாவது ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து சேர்ந்துடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸில் கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் விஷயங்களை எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப் நடத்துகிறவங்க, டாட்டூ சென்டர் வச்சுருக்கிறவங்க, கிளீனிங் சர்வீஸ் பண்ணி கொடுப்பவர்கள், லாண்ட்ரி நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள். அநேகமாக கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. முக்கியமான விஷயங்கள் இப்ப நீங்க தாராளமா பண்ணலாம். அதுவும் தசாபுதி நல்லா இருந்ததுன்னா தைரியமா நீங்க களத்துல இறங்கி விளையாடலாம். மாணவர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும், ஆர்ட்ஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரை, ஜாபை பொறுத்தவரை, குக்காக இருக்கிறவங்க, செஃப்பாக இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் பார் மேனேஜராக இருக்கிறவங்க, ஹெல்ப்பராக இருப்பவர்கள், டொமெஸ்டிக் ஒர்க்கராக இருப்பவர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி என்பர்களே, செல்வாக்கு கூடும் நாள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாளா இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். மக்களுடைய ஆதரவு உண்டு. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய நாளா இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாள். பெட்ரோல் பம்ப் வச்சிருக்கிறவங்க, கேஸ் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள், கேஸ் ஏஜென்சி நடத்துறவங்க, சோலார் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், பேட்டரி கடை வச்சிருக்கிறவங்க, டைல்ஸ் வியாபாரம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஈகோ பார்க்காதீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. சமூகத்தில் பிரபலமான சிலருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, சர்ஜிக்கல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். அவங்க கல்யாண விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும்.
நட்புகளால் சில நன்மைகள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றன. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஹெல்த்ல இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விரோதம் வந்து சேரும். நல்ல செய்ய போய் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. அதுக்காக அட்வைஸ் பண்ண போய் அவர் உங்களுக்கு திருப்பி அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன், HR சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேஸ்ட்ரிக் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. ஓம் தத்புருஷாய வித்மகே அமிர்தகலசஹஸ்தாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரச்சோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பம் ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். 7 சனி நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் படிக்க வேண்டிய நாள். பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா புது விஷயங்கள், புது முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். வெறும் யோகத்தை நம்பிட்டு இருக்க முடியாது, அது பர்மனன்ட்டும் கிடையாது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். வேலையை பொறுத்தவரையில் ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க, மாடலிங் பண்ணுபவர்கள், அதே மாதிரி IT நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 7 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.